ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாங்க. திடீர்னு நம்ம கிளம்புனதாங்க பழனி முருகன் கோயிலுக்கு. 1 மந்த்தா சொல்லிக்கிட்டே இருக்கேங்க, முருகன் கோயில் போலாங்க, பழனிக்கு போலாம் போலான்னு சொல்லிட்டு இருந்தேன். வேலையே இல்லாட்டியும் கூட நம்மனால வந்து பழனிக்கு போயிட்டு வர முடியாது. 1 ஹவர் தான் டிராவல். ஆனா நம்மளால போக முடியாது. நம்ம நினைச்ச நேரம்லாம் முருகனை வந்து பார்க்க முடியாதுங்க. முருகன் நம்மளுக்கு அழைப்பு குடுக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து முருகனை தரிசனம் பண்ண முடியும். கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஐடியாவே கிடையாதுங்க. ஒரு 10 மணிக்கு தான் வந்து என்னோட கணவர் வந்து, "கிளம்புங்க பழனிக்கு போயிட்டு வந்துரலாம்ன்னு" சொன்னாருங்க. டக்குன்னு கிளம்பினோம். 11:00லாம் வீட்ட விட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, செம்பட்டிய தாண்டி கன்னிவடிக்கு முன்னாடி தாங்க நிக்கிறோம். போற வழியில பார்த்தீங்கன்னா, கொய்யாப்பழம் பார்க்க அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. நல்லா ரெட் கலர்ல. பாப்பாவுக்கு வந்து கொய்யா பழமா குடுத்தா பிடிக்காதுங்க. ஆனா செங்காயா குடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு 1 கிலோ வாங்குனோம். 1 கிலோ கொய்யாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 120. தம்பி வந்து கொடிக்காப்புளி கேட்டான். சரி அவனுக்குன்னு சொல்லிட்டு கொடிக்காப்புளி வாங்குனோங்க. 1/4 கிலோ கொடிக்காப்புளி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100. கொடிக்காப்புளி வந்து நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. துவப்பே இல்லங்க. செம்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டஞ்சத்திரம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் தாங்க. நம்ம 1/2 மணி நேரத்தில வந்து ஒட்டஞ்சத்திரத்த ரீச் பண்ணிட்டோம். ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டோமா போதும். ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்து நம்ம வந்து பழனிக்கு வந்துரலாங்க. போற வழியிலேருந்து பூ வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு, இவர்ட்ட தான் பூ வாங்குனோம். 1 முழம் பூ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50 சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு 4 முழம் குடுத்தாங்க. 4 முழம் பூ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 150 குடுத்தேன். போதும்னு சொன்னாங்க இந்த அண்ணா. பூ வந்து நெறையாவே குடுத்தாங்க ரூ. 150க்கு. அப்புறம் சாமிக்கு கொஞ்சமா கட் பண்ணி குடுங்கண்ணான்னு சொன்னோம். அப்புறம் சாமிக்கு கொஞ்சம் கட் பண்ணி குடுத்தாங்க. பூ வாங்கிட்டு காச குடுத்துட்டு அங்கருந்து கிளம்புனோம். இங்க நான் பூ காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ பூ குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. மல்லிகைப்பூ விலையெல்லாம் இப்ப அந்த அளவுக்கு இல்லங்க. ஆனா வந்து பூ வந்து பாருங்க, நம்ம ஊர் சைடுல நல்லா நெருக்கமா கட்டியிருப்பாங்க. இங்க பரவாயில்ல. ரூ. 150க்கு நெறைய பூவே குடுத்துருக்காங்க. வாங்குன பூவ தலையில வச்சாச்சுங்க. நெறைய பூ வச்சாச்சு. தம்பி கொடிக்காப்புளி கேட்டான்னு சொல்லி வாங்கி குடுத்தா, கொடிக்காப்புளி வேணான்னு சொல்லிட்டான். கார்ல பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. டான்ஸ் ஆடிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இவங்க டாடி ஒரு பக்கம் டான்ஸ் ஆட, இந்த பசங்க 2 பேரும் ஒரு பக்கம் டான்ஸ் ஆட. பாப்பாவும் தம்பியும் லீவ் விட்டா போதுங்க. வீட்ல இருந்தா வந்து சோகமா இருப்பாங்க. அத ஏதோ வெளிய கூட்டு போனா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க 2 பேரும். 20 நிமிஷத்துல வந்து நம்ம கோயில வந்து ரீச் பண்ணிறலாம். ஒரு பாலம் வரும். அந்த பாலத்துலருந்து நம்ம வந்து லெஃப்ட் கட் பண்ணுங்க. லெஃப்ட் கட் பண்ணா டைரக்ட்டா வந்து பழனி பஸ் ஸ்டாண்ட் தாங்க. கோயில் வந்து நியர்பை தான் இருக்கு. இந்த பேக்கரியில வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ஜூஸ், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு அங்கருந்து கிளம்புனோம். பழனிக்குள்ள ரீச் ஆயிட்டோங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே பாருங்க பெரிய வேல் வச்சிருப்பாங்க. இத பார்த்தோனே ஒரு சந்தோஷங்க. அதுவும் இந்த பாலத்துலருந்து இந்த பழனி மலைய பார்த்தா போதும், இன்னும் ரொம்ப சந்தோஷம். எப்படா போய் மலையில போய் முருகன பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குங்க. நம்ம வந்து சனிக்கிழமை கோயிலுக்கு வந்தோங்க. அன்னைக்கு வந்து பங்குனி 1. எங்களுக்கு பங்குனி 1ன்னே தெரியாது. தெரியாம தான் நம்ம கிளம்புனோம். திடீர்னு தான். இன்னைக்கு ஆனா பயங்கர கூட்டம்னு சொன்னாங்கங்க. வந்து பார்த்தா அதே மாரி தாங்க பயங்கர கூட்டம். கார் நிப்பாட்ட கூட இடம் கிடையாது. ஒரு வழியா அடிச்சு புடிச்சு கார பார்க்கிங் பண்ணியாச்சுங்க. இப்போ உள்ள வந்துட்டோம். எலக்ட்ரிக் வண்டி வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு பயங்கர கூட்டம். எலக்ட்ரிக் வண்டி ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு. ஒரே ஒரு வண்டி நின்னுச்சுங்க. எப்படியோ அடிச்சு பிடிச்சு எலக்ட்ரிக் வண்டியில ஏறியாச்சு. மலைய சுத்தி இப்ப எங்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, பழனி மலைக்கு வந்து இப்ப வந்து ரூப் கார்ல போலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க முருகன பார்க்கறதுக்கு. அதான் வந்து ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த மலைய வந்து 3 தடவ சுத்தி வந்திருக்கோங்க. அது ஒரு பெரிய கதை இன்னைக்கு. எப்பயுமே பழனி கோயிலுக்கு வந்தோமா டக்குன்னு சாமிய கும்பிட்டு கிளம்பிருவோங்க. 2 ஹவர்ஸ்லேயும். மலைக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு கீழ வந்துருவோம். ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா 12:30 ஆச்சுங்க. ஆனா நம்ம வந்து மலைய விட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு கீழ வரப்ப பார்த்தீங்கன்னா, மணி 9 மணிங்க. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ரஷ்ஷா இருந்துச்சு. ஒரு 3 டைம்ஸ் வந்திருப்போங்க. விஞ்ச்ல தான் போவோம். ரோப் கார்ல போனதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரோப் கார்ல போலான்னு சொல்லிட்டு, ரோப் காருக்கு டிக்கெட் எடுக்கலான்னு வந்தோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோப் கார்லேருந்து அவுட்டிங் அதாவது வெளியில வரவேங்க. ரோப் கார்ல போய் பார்த்தா டிக்கெட் வெளியில வரைக்கும் நிக்குதுங்க. இது ரொம்ப டைம் ஆகும் போல. சரி வாங்க விஞ்ச்லயே ட்ரெயின்லயே போலான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பழனி முருகன வந்து ஒரு தடவ ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். வரும்போது ஸ்லீப்பர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்க தான் டோக்கன் போட்டிருந்தோம். மறுபடியும் வந்து விஞ்ச்ல போலான்னு சொல்லிட்டு மறுபடியும் முருகன் மலைய வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, அங்க போய் பார்த்தா அங்க பயங்கர ரஷ்ஷுங்க. 3 கவுண்டருமே பயங்கர ரஷ். அங்க 1 ஹவர் வெயிட் பண்ணோம். வெயில் வேற பயங்கரமா இருந்துச்சு. குழந்தைங்க வந்து முடியலன்னு சொல்லிட்டாங்க. வெக்க தாங்க முடியலன்னு சொல்லிட்டு, கீழ முருகன தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்தோங்க. எங்கள வீட்டுக்கு போக விடல முருகன். எங்கள மறுபடியும் வந்து என்னை தரிசனம் பண்ணாம நீங்க வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க மனச மாத்திட்டாரு.
மறுபடியும் வந்து ரோப் காரில் போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி டிக்கெட் எடுத்து 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி முருகனை வந்து மலையில் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி 1 ஹவர் வந்து விஞ்சுக்கு வெயிட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி இப்போ வந்து நம்ம ரோப் காரில் போய்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உட்காந்து பாடுறா. எங்க வந்துருச்சா பக்கத்துல இறங்குற இடம்? 1.5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து நாங்கள் வந்து ஸ்பெஷல் தரிசனம்னு சொல்லிட்டு 100 ரூபா டிக்கெட் எடுத்திருந்தோங்க 4 பேர்த்துக்கும். டிக்கெட் எடுத்திருந்தாலும் முருகனை வந்து உடனே எங்களால் பார்க்க முடியலங்க. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி இன்னைக்கு ராஜ அலங்காரத்துல முருகனோட தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. மன நிறைவாக வந்து சாமி கும்பிட்டு வெளியில் வந்தோம். 6:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்க தேர் இழுத்தாங்கங்க. அதுவும் வந்து கண் குளிர பார்த்துட்டு வந்தோம். மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். சாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. குழந்தைங்க வந்து காலையில் வீட்டில் சாப்பிட்டாதான், அதுக்கு இடத்துல இடையில ஸ்நாக்ஸ் மட்டும்தான் வாங்கி கொடுத்தோம். பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. கோவிலில் வந்து புளியோதரை வாங்கி கொடுத்தாங்க. பாப்பாவுக்கும் தம்பிக்கும் 2 பேரும் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு வந்து பழனி கோயிலில் செம்ம கூட்டங்க. பங்குனி 1 பால் குடம் காவடிலாம் நிறைய பேர் எடுத்துட்டு வந்தாங்க. மறுபடியும் நம்ம ரோப் காரில் வந்து டிக்கெட் வாங்கிட்டு கீழே இறங்கிட்டோம். இந்த நைட் நேரத்தில் இந்த பழனியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. என்னடா போடா கீழே விட்டமா பாய் சொல்றா பாப்பா. மலை மேல இருக்கிற பாப்பா தாண்டி இங்கே கீழே ஒரு 2 நிறைய பகலும் இங்கே கீழே நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சிட்டு கீழே வந்துட்டோங்க. இப்போ வீட்டுக்கு வந்து பிரசாதம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பஞ்சாமிரதெல்லாம் வாங்கினோம். நைட் நேரத்தில் பாருங்கள் இந்த பழனி மலை எவ்வளோ வந்து ஜொலிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறப்பே வந்து சந்தோஷமாக இருக்குங்க. நைட் நேரத்தில் நான் பழனி முருகன் கோயிலை பார்த்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இன்றைக்கி வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டு வந்து மன நிறைவாக இருந்துச்சுங்க. நம்மண்ட வெயில் காலத்தில் பொறுத்துக்கிறோம். இன்றைக்கி வெயில் வேறு பயங்கரமாக இருந்துச்சுங்க. குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி முருகனை பார்த்தா மன நிறைவாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி வந்து ராஜா அலங்காரத்துலேயும் முருகனை பார்த்துட்டோம். தங்கத்தேரை நான் பார்த்ததே இல்லை. இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அதுவும் எனக்கு வந்து மன நிறைவாக இருந்துச்சு. எப்படியாச்சும் முருகனை தரிசனம் பண்ணு பாருங்கள். இன்னும் வந்து விஞ்சுக்கு வந்து ட்ரெயினில் போகிறதுக்கு வந்து பக்தர்கள் கூட்டம் இன்னும் வந்து அந்த கவுண்டரில் இருக்குங்க. 10 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் கிடைக்குங்க. 10 மணிக்கு மேலே தான் தரிசனம் கிடையாது, க்ளோஸ் ஆகிடும் கோயில். ஆனால் இன்றைக்கி வந்து பங்குனி 1 எத்தனை மணிக்கு கோயில் வந்து நட சாத்துறாங்கன்னு தெரியாது. எப்படியாச்சும் முருகனை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் போயிட்டுருக்காங்க. மலை மேலே இருக்க பழனி ஆண்டவரை பார்த்தாச்சுங்க. ஆனால் கீழே இருக்க திருவாவினன்குடி முருகனை பார்க்காம வந்தால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நட சாத்துறதுக்குள்ள அங்கேயும் போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு மன நிறைவாக இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்புனோங்க. வீட்டுக்கு வரப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.